வணக்கம் ஜெய்ஹிந்த். ஆப்ரேஷன் மகாதேவ் இந்திய இராணுவத்தோடைய ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனில் நேற்று ஜம்மு காஷ்மீரில் நடந்துச்சு. பஹல்காமில் சம்மந்தப்பட்ட அந்த 3 பயங்கரவாதிகள் கோழைகள் இன்றைக்கி இந்திய இராணுவத்தால் வேட்டையாடப்பட்டு நாயை சுடுற மாதிரி இந்திய இராணுவம் சுட்டு கொண்டு இருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸை என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்றது ஒரு இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன். ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்டெலிஜென்ஸின் பேரில் இந்த ஆப்ரேஷனை தச்சிகாம் ஃபாரஸ்ட் அப்படின்றது ஸ்ரீநகர்லேருந்து கொஞ்சம் தூரம் தொலைவில் இருக்கக்கூடியது ஒரு கடும் வனப்பகுதி. அந்த பகுதியில் இந்த 3 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இந்திய இராணுவம் வேட்டையாடியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக சுலைமான் ஷா என்கின்ற ஹாஷிம் மூசா பாகிஸ்தானுடைய கமாண்டோ படைப்பிரிவான ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்பை சேர்ந்தவன். அவன் எல்இடின்னு சொல்லக்கூடிய லஷ்கர் தொய்பாவுடைய பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்து இந்த மொத்த தாக்குதலுக்கு அந்த 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதுக்கான ஒரு மாஸ்டர் மைண்டாக இருந்து செயல்பட்டவன் இந்த ஹாஷிம் மூசா. ஹாஷிம் மூசாவும் இதில் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்றது ஒரு சிறப்பு தகவல். 3 மணி நேரம் தான் இந்த மொத்த ஆப்ரேஷனுமே நடந்திருக்கு. எக்ஸலண்ட்டான கோஆர்டினேஷன். ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ், 4 பேரா நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், ஜம்மு காஷ்மீரோட போலீஸ் மற்றும் சிஆர்பிஎஃப் இந்த வனப்பகுதிகளை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அங்கே சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த அளவுக்கு டென்ஸான ஃபாரஸ்ட்ன்றது நமக்கு தெரியும். அதுவும் பகல் நேரத்தில் இங்கே போய் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவும் உயிருக்கு ஆபத்தானது. அந்த இடத்துல ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக துல்லியமாக இந்த மிருகங்களை வேட்டையாடி இருக்குது இந்திய இராணுவம். பாகிஸ்தானோடைய ஐஎஸ்ஐயோடைய நேரடி பயிற்சி பெற்ற, அதுவும் பாகிஸ்தானோடைய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோடைய சோல்ஜர் இந்த மூசா. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த 27 பேர் 26 பேர் இந்தியர்கள், ஒருத்தர் நேபாளை சேர்ந்தவர் கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். அந்தக்கு கடும் குரல்கள் எழுந்துச்சு. நம்ம சேனல்லே இந்திய இராணுவம் என்ன பண்ணுறாங்க, ஏன் அவங்கள வேட்டையாட முடியலன்ட்டு அந்த காலகட்டங்கள்லேயே நான் சொல்லியிருந்தேன். இதற்கு கடவுள் அருளும் கொஞ்சம் வேணும், லக்கும் கொஞ்சம் வேணும். ஏன்னா அவ்வளோ பெரிய பறந்து விருந்த காடுகளில் ரேண்டமாக போய் தேட முடியாது. ஒரு வீரப்பனை பிடிக்கிறதுக்கு 10,000 காவல்துறையினர், துணை இராணுவப்படையினர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும். பட் நம்மளுடைய ஃபோர்ஸஸோடைய அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றது டாப் நாச் அப்படின்றத நம்ம காமிக்கிறோம். ஓகே, இப்போ ஆப்ரேஷனோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோடைய துப்பு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது தகவல், இவங்க எங்கே இருக்காங்கன்ற தகவல் எப்படி வந்துச்சு, அதன் பிறகு இவங்களை எப்படி கண்காணிச்சாங்க, ட்ராக் எப்படி பண்ணாங்க. இது ஒரு கிளாசிக் சிக்இன்ட் ஆப்ரேஷன். சிக்னல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், சிக்னல் இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல வகையான இது இருக்குது. சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உங்கள் மொபைலை ட்ராக் பண்ணியோ இல்லை நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை ட்ராக் பண்ணியோ அதை துல்லியமாக கண்டுபிடிச்சு அதன் பிறகு உங்களை நெருங்கிறது அப்படின்றது தான் சிக்இன்ட். சிக்இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல சைனாவோடைய ஹுவாவி சேட்டலைட் ஃபோனை தான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரு ஹுவாவி ஸ்மார்ட் ஃபோனில் இன்கேஸ் நீங்கள் எமர்ஜென்சியில் மாற்றிக்கிட்டிங்கன்னா நேரடியாக சேட்டலைட் சிக்னல் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நேரடியாக சேட்டலைட் தொடர்புக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. சைனா தான் இந்த மொபைலை பாகிஸ்தானுக்கு கொடுத்தது. இன்றைக்கி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அனைவருமே இந்த தொலைபேசி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டார்மெண்ட்டாக இருந்த சேட்டலைட் ஃபோனு நம்ம ஆளுங்க அதை பக்காவாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ்குள்ள நான் போக விரும்பலை. 11ஆம் தேதி, இந்த 11ஆம் தேதி ஜூலை மாதம் இது மீண்டும் சிக்னலில் பிக்கப் பண்ணியிருக்கு, ஜியோ லொக்கேஷனை பிக்கப் பண்ணியிருக்கு. அப்போலேருந்து இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டாக இவங்களை 11ஆம் தேதி ஜூலையில் ஆரம்பித்து 28ஆம் தேதி ஜூலை வரைக்கும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ட்ராக் பண்ணுறாங்க. இது யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அதை என்னால் நம்ம விவரிக்க முடியாது. பட் இது ஒரு சாலிடான ஒரு இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த இடத்துல தான் இவங்க இருக்காங்கன்ற ஒரு தகவல் தோராயமாக தெரிஞ்சு அதன் பிறகு ஹியூமன் இன்டெலிஜென்ஸை நம்ம பக்காவாக கல்டிவேட் பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய குஜர்ஸ் பக்கர்வால்னுவாங்க. குஜர்கள் பக்கர்வால் அப்படின்றது, பக்கரா அப்படின்றது ஆடு மேய்ப்பாளர்கள், பழங்குடியினர். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் காலத்தில், கோடை காலத்தில் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளியை நோக்கி ஒரு 6 மாத காலம் அங்கே இருப்பாங்க. குளிர்காலம் வரும்போது கீழே வந்துடுவாங்க. அவங்க எல்லாருமே பல பேர் இராணுவத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்க, நல்ல மக்கள். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இன்டெலிஜென்ஸையும் நேரோ டவுன் பண்ணி தச்சிகாம் ஃபாரஸ்ட் இந்த வனப்பகுதியில் தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது கிளியராக நேரோ டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சிக்னல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அவங்க ஒரு இடம் மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த ஃபோன், சேட்டலைட் ஃபோன் ஒரு சில நிமிடங்களுக்கு தான் ஆன் ஆகிருக்கு. ஸோ கிரவுண்ட் சோர்ஸஸையும் வச்சு நேரோ டவுன் பண்ணி
தச்சிகாம் வனப்பகுதிகளில் தான் இவங்க இருக்காங்கன்றதை இராணுவம் உறுதி செய்யுது. அதன் பிறகு ஒரு T-82 அல்ட்ரா செட், இதுவுமே ஒரு சைனீஸோட ரேடியோ தான். இது ஒரு ஹை அண்ட் என்கிரிப்ஷனை கொண்டது. இந்த T-82ஓட ரேடியோ செட்டையுமே இந்தியாவுடைய இராணுவம், இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிரேக் த்ரூ. இந்த மாதிரியான ஒரு என்கிரிப்டட் செட்டை இன்க்ளூட் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் பண்ணியிருக்காங்க. 27ஆம் தேதி ஜூலை அதிகாலை 2 மணிக்கு இந்த பயங்கரவாதிகளுடைய T-82 அல்ட்ரா செட்டை பக்காவாக அவங்க ட்ராக் பண்ணி எந்த இடத்துல அக்யூரேட்டாக 1 மீட்டர் அளவுக்கான ஜியோ லொகேஷன் இல்லை ஜியோ கோஆர்டினேட்ஸை நம்மளுடைய உளவுத்துறை மற்றும் இராணுவம் இது பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தச்சிகாமில் இருக்கக்கூடிய பெலிபூரா செக்டார், இந்த வனப்பகுதிகளில் இன்னும் குறுகி இந்த இடத்துல தான் இருக்காங்கன்றத பின் பாயிண்டாக நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்த இடத்த நோக்கி இந்தியாவுடைய சேட்டலைட்டுகள் நகர்த்தப்படுது. இது ஒரு திரைப்படமாக எடுத்தாங்கன்னா பிரமிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு இராணுவ நடவடிக்கை இது. ஸோ இதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சேட்டலைட்ஸ் அங்கே மூவ் பண்ணுறாங்க. சேட்டலைட்ஸை மூவ் பண்ண பிறகு கிரவுண்டில் இருக்கக்கூடிய லிசனிங் போஸ்ட், இது எல்லாமே அன்அட்டெண்டட் கிரவுண்ட் சென்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஈஸியாக சிக்னல்ஸ்லாம் பிக்கப் பண்ணோம். ஸோ டீட்டெயில்ஸ் நமக்கு அகைன் வேண்டாம், இதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ கிரவுண்டு நெட்வொர்க்கு, சிக்னல் இன்டெலிஜென்ஸு, ரேடியோ இன்டர்செப்ஷன், சேட்டலைட் இன்டர்செப்ஷன், அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய சென்சரிஸ், இது எல்லாமே பக்காவாக இது பண்ணி அதுக்கப்புறம் எந்த இடத்துல அங்கே, ஏன்னா பொதுமக்களும் அதிகமாக போகக்கூடிய இடம், எனக்கு ஆடு மேய்ப்பாளர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வனப்பகுதியில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு மிலிட்ரி ஆக்ஷனில் கொலாட்ரல் டேமேஜும் ஆகக்கூடாதுன்றத ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பக்காவாக இந்திய இராணுவம் செஞ்சு எப்போ தூக்குறது அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. 28ஆம் தேதி காலையில் ஒரு அதிகாலையில் விடிய காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு அந்த சர்வேலன்ஸ் ஆரம்பித்து 8 மணிக்கு நம்மளுடைய ட்ரோன்ஸ் அந்த காட்டுப்பகுதியில் பறக்க ஆரம்பிக்குது. இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே சைலண்ட் வகையை சேர்ந்தது. ஸோ இந்த ட்ரோன்ஸை கொண்டு போன பிறகு கிளியர் கட்டாக அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ சேட்டலைட் ரெக்கனைசன்ஸ் இமேஜரி லைவாக அவங்களை கண்காணிக்குது. இந்தியாவுடைய குறிப்பிட்ட சில சேட்டலைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கிட்டத்தட்ட உங்கள் வாட்சில் டைம் பார்க்கக்கூடிய அளவுக்கான வல்லமை அதுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம இஸ்ரோக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். அதன் பிறகு கிரவுண்டோட லிசனிங் போஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ரைஃபிள்ஸோடைய வீரர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவுட்டர் கார்டன், இவங்களை சுற்றி வளைக்கிறாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு எங்கேயுமே தப்ப முடியாத அளவுக்கு ஃபுல் ப்ரூஃபாக அங்கே இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் 24 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் பெட்டாலியன் ஒரு கவுண்டர் இன்சென்சி கிரிட்டை ஏற்படுத்துகிறாங்க. அதன் பிறகு இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய 4 பேரா ஸ்பெஷல் கமாண்டோஸ் இதில் இறங்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை சினார் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய 15 கோர் ஹெட் குவார்ட்டர்லேருந்து கோர் கமாண்டர் இராணுவ தளபதி நேரடியாக இதை மானிட்டர் பண்ணுறாரு. கூட துணைக்கு இந்த ஆப்ரேஷனில் சேர்ந்து ஜாயிண்ட் ஆப்ரேஷனாக பண்ணுறதுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய போலீஸோடைய SOG ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப், ரொம்பவும் தேர்ந்த காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள், அவங்க கூட நான் பணிபுரிஞ்சிருக்கேன். எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ரீம் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் உட்பட்ட காவல்துறையினர் அவங்க, மற்றும் நம்மளுடைய துணை ராணுவ படையான CRPF. ஏன்னா CRPF வெளியில் இன்னொரு கார்டன் ஒன்று போடுவாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே இந்த ஆப்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாதுன்றத பக்காவாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த டைம்லைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் எல்லாமே ரியல் டைமில் இமேஜஸ் கோஆர்டினேட் ஆகுது. ட்ரோன் தன்னுடைய இமேஜ் அனுப்புது, யூனிட்ஸ் எல்லாம் கமாண்ட் ப்ரோட்டோகாலை முப்படைகள், அதாவது காவல்துறை, CRPF, ராணுவ தலைமையத்திலேருந்து வரக்கூடிய 4 பேரா SF எல்லாமே அந்த அளவுக்கு கிரவுண்ட் கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க. 2 மணிக்கு இவங்களுடைய சைனீஸ் செட் என்கிரிப்டட் T-82 அல்ட்ரா செட் கம்யூனிகேஷனை இந்தியாவுடைய ராணுவம் பிரேக் பண்ணுறாங்க. 8 மணிக்கு ட்ரோனோடைய ISRன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் ரெக்கனைசன்ஸ் ட்ரோன் மிஷன் ஒன்று கேரி அவுட் பண்ணுறாங்க. கிளியர் கட்டாக தச்சிங்கம் ஃபாரஸ்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்கன்ற இடத்த உறுதி செய்யப்படுது. 9 மணிக்கு 24 RRோடைய ட்ரூப்ஸ், அந்த பெட்டாலியனோட ட்ரூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மகாதேவ் ரிட்ஜ், அந்த மலை பகுதி, அந்த உச்சி மலையோடைய பேர் மகாதேவ், அதனால தான் ஆப்ரேஷன் மகாதேவ்னு நம்ம இதுக்கு பேர் வச்சோம். அந்த இடத்த ஃபுல்லாக கார்டன் பண்ணுறாங்க. 10 மணிக்கு ஹெலிகாப்டரில் அங்கே கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ரீநகர்லேருந்து 4 பேரோ கமாண்டோ படைப்பிரிவினர் இறங்குறாங்க. ரெக்கனைசன்ஸ், இன்னொரு க்ளோஸ்ட் ரெக்கனைசன்ஸ் மிஷன் ஒன்று பண்ணுறாங்க. 11 மணிக்கு ஃபர்ஸ்ட் புல்லட் ஃபயர் ஆகுது. கமாண்டோஸ் ஓப்பன் ஃபயர் பண்ணுறாங்க. ஓப்பன் ஃபயர் பண்ண ஃபஸ்ட்டு பர்ஸ்ட்லேயே எந்த அளவுக்கு துல்லியமாக போனாங்கன்னா, இந்த 3 பயங்கரவாத நாய்களும் அங்கே காட்டுக்குள்ளே ஒரு டென்ட்டை வச்சுக்கிட்டு உள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே பக்காவாக போட்டு தூக்கியிருக்காங்க.
11:45க்கு அதில் காயம்பட்ட 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அவனையும் ஹெட்ஷாட் எடுத்திருக்கிறாங்க நம்ம படைகள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஏரியா ஸ்வீப், அங்கே வேற ஏதாவது இவங்க கண்ணி வெடி வச்சிருக்காங்களா, சுற்றி என்ன இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இவங்களை வந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு ஐடி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஐடியும் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு 12:45க்கு பாடியை ஐடென்டிஃபை பண்ணி ஆப்ரேஷனை முடிக்கிறாங்க. 3 மணி நேரம் மகாதேவ் ரிட்ஜில் ஆப்ரேஷன் மகாதேவை இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ். எனக்கு பெருமையாக இருக்குது, அந்த படைப்பிரிவில் ஒரு காலத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் 4 பேரா SF, ஜம்மு காஷ்மீர் போலீஸோடைய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப் மற்றும் CRPF, இதில் சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர்கள் எதுவும் வேண்டாம். ஒரு மிக முக்கியமான ரிவெஞ்ச் ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க. எந்த பயங்கரவாத நாயும் இனி பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டு திரும்ப உயிரோட போகக்கூடாது, 6 அடி மண்ணுக்கு கீழே தான் இருப்பாங்கன்றதுக்கான ஒரு கிளாசிக் மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் அது. இதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நம்ம ஒரு மிகப்பெரிய சல்யூட் வந்து ஒன்று கொடுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை மட்டும் பிடிக்கல, 2 AK-47, ஒரு M4 கார்பைன் அமெரிக்க ரகையை சேர்ந்தது, அதன் பிறகு சைனீஸ் ரக கார்பைன் வெப்பன்ஸு, 17 ரைஃபிள் கிரெனேட்ஸு, 8 UBGL அண்டர் பேரல் கிரெனேட் லான்ச்சருடைய ரவுண்ட்ஸு, மோட்டர், அதாவது சிறு ரக மோட்டரை ஃபயர் பண்ணக்கூடிய அளவுக்கான அம்யூனிஷன்ஸ், TNT ஸ்லாப், ட்ரைநைட்ரோடோலின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், அதை பயன்படுத்தி வாகனங்களை தரைக்கிறது, வண்டிகளை தகர்க்கிறதுன்றது. கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஹுவாவி சேட்டலைட் ஃபோன், T-82 அல்ட்ரா செட் என்கிரிப்டட் ரேடியோ செட், GPS டிவைசஸ், ரேடியோ டிரான்ஸ் ரிசீவர், ஒரு 1.5 மாதத்துக்கு தின்னு கொளுத்து போகிற அளவுக்கான ரேஷன், அப்புறம் நம்மளுடைய காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மேப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. 3 ஹை வேல்யூ டெரரிஸ்ட், இந்த பயங்கரவாதிகள் நேரடியாக பஹல்காம் தாக்குதலில் சம்மந்தப்பட்டவங்க 3 மணி நேரம் 0 கேஷுவல்ட்டியோட துல்லியமாக அடித்து நவுத்திருக்காங்க நம்மளுடைய பாதுகாப்பு படைகள். அந்த 27 ஆன்மாக்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு அஞ்சலியாக இந்த நிகழ்வு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்பயுமே இராணுவத்தோடைய சூழல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குன்றது என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.